காலையில் ஒரு 7 மணிக்கு நான் போய் அந்த கிணத்து மூட்டலன்னா கிரேனில் வந்து மண் வெளியே வந்துருக்கு. கிரேன் வந்தோடனே அவன் வந்து கீழே இருக்கான், இருட்டில் 7-8 பேர் இருக்காங்க. கீழே வந்து கத்துறான், சார் கிரேனில் ஏறி உள்ளே இறங்கு அப்படின்றான். உடனே யோ எனக்கு பயமாகுதியான்றேன். நீங்களும் அம்மாவும் இறங்குங்கன்றான். என் மனைவி வந்து முடியவே முடியாது, நான் இறங்கவே மாட்டேன், உயிர் போனாலும் இது பயமாகுது பார்க்கறது. நான் மட்டும் கிரேனில் அந்த இதை பிடிச்சின்னு உள்ளே இறங்குறேன். உடனே நான் இறங்கி ஒரு 2வது நிமிஷம் ஒரு ஆளை பார்த்து சொல்கிறான், இந்த வெள்ளை கல்லை நிம்மு அப்படின்றான். ஒரு வெள்ளை முரம்புலேருந்து ஒருத்தன் கடபாரை விட்டு ஒரு கல்லை அப்படி நிமித்து எடுக்கிறான். தன் நண்பர்களே, அந்த காட்சியை வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்களில் ஒன்று. இந்த முகத்தில் அடிக்குது ஊத்து, அப்படி சில்லுன்னு அடிக்குது. என்னுடைய எதுக்கும் காத்திருக்காம பக்கத்துல இருந்து ஒருத்தன் என் பின் மண்டையில கைய வச்சு அந்த ஊத்துல போய் மூஞ்ச முட்டுறான். அப்படியே சில்லுன்னு அது வந்து தண்ணி அடிக்குது. ஒரு பரவசமான நிமிடம். உடனே அப்படியே தண்ணி வந்து என் காலில் அப்படியே முழங்காலில் படுது. அப்படியே தண்ணி ஏறுறது எனக்கு தெரியுது. அதுவரையிலும் தண்ணீர் இல்லாத அவன் நேத்தே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஊத்தை. அந்த இடத்துல அடைச்சி வச்சுட்டு என் முன்னாடி அதை திறக்கணுன்றதான் அவனுடைய பிளான். அப்படியே தண்ணி வந்து ஒரு செகண்டா என் காலில் ஏறுது. அப்படியே மனுஷன் வந்து செத்துருன்னா செத்துருவான், அந்த மாதிரியான ஒரு நிமிஷம். அதுவும் ஒரு பியூர் விவசாயி வந்து அந்த கணத்தில் அவன் அடைகிற மகிழ்ச்சி இதுல உலகின் எந்த எழுத்தாளனாலும் அதை எழுதவே முடியாது. அவ்வளவு பிரமாதமான நிமிடம். அப்படியே தண்ணி ஏறுகிறது. இவன் மேல பார்த்து சொல்றான், அம்மா தண்ணி ஆறா பொருதுமா, இந்த கிணறு ரம்பி இன்னும் 1 மணி நேரத்துல வழிய போதுமா, ஏதாவது தட்சணை போடு அப்படின்ற. நான் வந்து ஒரு 100 ரூபாய் போடு சைலஜா அப்படின்னு சொல்லலான்னு உள்ள இருந்து நான் வாய் எடுப்பதற்குள்ளாக சல்க்குன்னு ஏதோ ஒரு சத்தத்தோடு ஏதோ ஒரு பொருள் உள்ள வந்து விழுது அந்த கொஞ்சம் தண்ணியில.